பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உடன்படிக்கையின் உறவு. உடன்படிக்கையின் உறவு. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்கிறது, இப்பொழுது என் உடன்படிக்கையின் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளானால் சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இல்லை, ஒரு அருமையான ஒரு சத்தியம். உடன்படிக்கையின் உறவு மகிமைமிக்க நித்தியமான பொருளாக பரலோக சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுடன் உடன்படிக்கையின் உறவை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்கள் என்ற உடன்படிக்கையின் உறவுடன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை நம்மில் அநேகர் உணர்வர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த முடிவில்லாத ஒரு வல்லமையும் சர்வ ஞானத்தையும் உடையவர்களாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகியவர்கள் தேவனுடன் உடன்படிக்கையின் உறவினால் பிரவேசங்களை ஏற்றுக்கொள்கின்றனர். நம்முடைய அனித வாழ்க்கையிலே நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? நீங்கள் நானும் உண்மையான ஒரு செழுமை என்பது தேவனுடைய உள்ள உடன்படிக்கையின் உறவில் நாம் தொடர்வதை சார்ந்தே அமைந்திருக்கிறது. என்னுடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரையும் அனைவரையும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் கூற வேண்டிய ஒரு உறுதிமொழியாக நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்வது அவர்கள் அவருடன் செய்து கொள்ள உடன்படிக்கை நிபந்தனைகளை விசுவாசத்துடன் நிறைவேற்ற சார்ந்திருக்கிறது. என்றால் சீனாய் மலையில் தேவன் அவரது ஜனங்களுடன் செய்த உடன்படிக்கையை அவரது அடைக்கலமும் பாதுகாப்பாக உள்ளது சொல்லி நாம் யாத்திரையாமதிலே வாசிக்கிறோம். பண்டைய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை செய்தபோது அதற்கு எந்த விதமான வலிமை இருந்ததோ அதே விதமான வலிமையை இன்றும் உடையதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் அவர்கள் உள்ள உடன்படிக்கையை கைக்கொள்வதாகவும் புதுப்பித்ததாகவும் அவர்கள் எழும்ப வேண்டும் என்பதை ஜனங்கள் எந்த அளவுக்கு இந்த உடன்படிக்கை நிபந்தனையை பெற்றார்கள். கிறிஸ்துவுக்கு உள்ள உறவு ஒவ்வொரு விசுவாசியிலும் தேவனுடன் செய்து கொள்ள உடன்படிக்கையை அடையாளமாக இருக்க வேண்டும். ஒரு பக்திவீதமான உடன்படிக்கையை அவர்கள் செய்தார்கள். சிலுவையும் உடன்படிக்கையும் என்று நாம் பார்க்கும்போது சிலுவையின் வல்லமையினால் உயர்த்தப்பட்டிருக்கும் சிலுவையை சமீபிக்கும் போது அதற்கு முன் சாஷ்டாங்கமாக விழும்போது ஒரு புதிய சிருஷ்டிப்பு உண்டாகிறது. அவனுக்கு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. அவன் கிறிஸ்து இயேசுவில் புதிய சிருஷ்டியாகிறான். இதற்கு மேல் அதிகமாக எதுவும் நாம் கண்டுகொள்ள அவசியமில்லை என்பதை நமத்திலே பரிசுத்தம் காண்கிறது. நீங்கள் நானும் முத்தியதை நம்புகிறோம் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களில் அநேகர் விசுவாசத்தால் உண்டாகும் நீதி என்னும் கோட்பாடை பற்றிய பார்வையை இழந்தவர்களாக நாம் போயிடுவோம். கடைசி நாட்களே நீங்கள் நான்மாக தேவனுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட வேண்டும். தமது கட்டளையின்படி செயலாற்றப்படும் ஒரு பிள்ளைகளையும் ஆண்டுடைய வல்லமை இழுக்கின்றது. நம்பிக்கை என்னும் இருண்ட குளிரான சூரிய ஒளியில்லாத ஒரு குகையில் நாம் தங்கியிருக்க வேண்டிய தேவையில்லை. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஒளிமிக்க கதிர்களை நீங்கள் நானும் பற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படியேப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் நம்மோடு செய்துள்ளார். அந்த உடன்படிக்கையை நீங்கள் நானும் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டுக்கு நீங்கள் நானும் சாட்சியாக வாழும்போது அந்த உறவு கிறிஸ்துவோடு செய்த அந்த உடன்படிக்கை உறவு நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய விசுவாசிகளோடும் இணைக்கத்தக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.